எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இந்த மஞ்சள் 2 வாரம் கழித்து எடுக்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த எலி எப்படி தோண்டி தோண்டி பாழாக்கிட்டு இருக்காங்க. இதனால இது சரியாக வரலை. இது இப்போ இருக்கிற மஞ்சள்லாம் முளைக்குது திரும்ப. இது முளைச்சா நமக்கு வந்து அடுத்து இது யூஸ் பண்ண முடியாது. இப்போ அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இப்போ இருக்கிறத எடுத்து பார்க்கலாம், இருக்கா இல்லையான்னு. அடுத்த வாட்டி நல்ல மஞ்சளாக வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இது எடுக்கிறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த தொட்டி ஏற்கே பிஞ்சு போச்சு. எப்போவுமே எனக்கு மஞ்சள் நிறைய கிடைக்கும். 2 தொட்டியில் தான் வைப்பேன், 2 தொட்டி 3 தொட்டியில். இந்த வாட்டி கூட ஒரு தொட்டியில் வச்சேங்க. எப்படி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப வேஸ்ட்டாக ஆகிடுச்சிங்க இந்த வாட்டி எனக்கு. பாருங்கள் எப்படி பேத்து வச்சுருக்காங்க. இது வந்து இந்த தொட்டியில் இயற்கை வந்து இந்த பொங்கல் அண்ணன் எடுத்தோம் பாருங்கள். பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டோம். இப்படி தான். அதில் கூட அவ்வளோ முளைச்சில்லை, இதில் நிறைய முளைச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள். இந்த மண்புழுவங்க நிறைய இருக்கிறதுனால கிழங்கு வைக்கலையா இல்லை எலி தோணுனதுனால வைக்கலையான்னு தெரியல. பாருங்கள், இந்த ஒரு இதில் இவ்வளோதான். அதனால தான் இது எதுக்கு வச்சுருக்கு, வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் பார்ப்போம். இல்லை, இந்த பாக்ஸுங்க தெர்மாகோல் பாக்ஸுக்கு இருந்தது. அதில் வச்சா நல்லா கிழங்கு நிறைய கொடுக்கும் அப்படின்னா. இங்கே பாருங்க, இதில் எப்படி வச்சுருப்பாங்க. எல்லாமே இந்த எலி பண்ண வேலை தாங்க. கிழங்கு எல்லாமே உருக்கி போயிடுச்சு. இந்த பாருங்க, ஃபுல்லாக அதுதான். இங்கே பாருங்க பாருங்க, ஃபுல்லாகவே அப்படியே முளைச்சி நாற்று மாதிரி திரும்பியும் இதோ போயிடுச்சு. அது இதுக்கு மேலே இனிமேல் வச்சுருந்தோம்னா நல்லா இருக்காது. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி நாற்றா வந்துருக்கு பாருங்க. அதனால் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இதில் இருக்கு மஞ்சள், ஆனால் பெருசாக இருக்கா என்னன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ மஞ்சள் இருந்திருக்கு பாருங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேங்க. கொஞ்சம் இருக்கட்டும், 2 வாரத்துக்கு இருக்கட்டும்னு எல்லாமே முளைச்சிட்டாங்க. இங்கே பாருங்க பாருங்க, எல்லாமே முளைச்சிட்டாங்க. வச்சது எல்லாமே கிழங்கெல்லாம் முளைச்சி போச்சு. ஏன்னா நான் தான் நினச்சேன், எலி தோண்டி தோண்டி போட்டிருக்கு, அது எங்கே கிழங்கு பிடிச்சிருக்கோன்னு நினச்சேங்க. அதனால வந்ததுதான். அது எப்படி இருக்கும்னு தெரியாது, மண்ணுக்குள்ள இருக்கு, நமக்கு தெரியாது இல்லையா. அதனால அதை விட்டுட்டேன். அடுத்த முறை உஷாராயிடுவேன். இந்த வாட்டி விட்டதை அடுத்த முறை. பண்புழு பாருங்க, மஞ்சளுக்குள்ளே எவ்வளோ இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதை கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கிழங்கு 1 கிலோவுக்கு மேலே இருக்காங்க. அன்னைக்கு எடுத்தது பொங்கல் அண்ணன் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு 3/4 கிலோ இது எடுத்து வச்சுருக்கேன். வெயிட் மிஷின் வேறு இதுவாகிடுச்சு, போயிடுச்சு. அதனால கழுவிட்டு கிழங்கு காமிக்கிறேன் உங்ககிட்ட. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அர்ஜுன். நன்றி, வணக்கம்.